ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி. போதும், தேங்க்யூ. நல்ல கவனிங்க. யோசேப்பு கனிதரும் செடி இல்லையா? யோசேப்பினுடைய வாழ்க்கை முழு வேதாகமத்திலும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நபருக்குரிய வாழ்க்கை அது இல்லை? எல்லா நபர்களிடத்திலும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரிடத்திலும் ஏதேனும் ஒரு குற்றம் இருக்கும். வேதமே அதை குற்றம் என்று சொல்லும். ஆபிரகாம் இப்படி செய்தான், தாவீது இப்படி செய்தான் அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து வேதமே எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் வேதம் குற்றம் சாட்டாத ஒரு மனுஷன் உண்டு என்று சொன்னால் அது யோசேப்பு தான். பழைய ஏற்பாட்டில் அவரிடத்துல வேதம் எந்த குற்றத்தையும் என்ன செய்யலை, சொல்லலை. நம்ம வேணா ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் அண்ணன் தம்பிங்களை பற்றி என்ன செஞ்சார், தகப்பனார்ட்ட என்ன செஞ்சார், அவர் சொல்லிகிட்டே இருந்தார், அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் அதை அப்படி சொல்லலை, அதை குற்றமாக என்ன செய்யலை, சொல்லலை. ஏன் யோசேப்பினுடைய வாழ்க்கை பழுதற்ற வாழ்க்கையாக இருந்தது அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நபர்களும் இயேசுவை பிரதிபலித்தார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதில் மிக அதிகமான சிமிலாரிட்டிஸ், மிக அதிகமான ரிசம்பிளன்ஸ் இயேசுவையுடைய பிரதிபலிப்பில் ஒரு சிலர் ஒரு 4 காரியங்களில் பிரதிபலித்திருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு 5 காரியங்களில் பிரதிபலித்திருப்பாங்க. எலிசா ஏறக்குறைய ஒரு 10 காரியங்களில் பிரதிபலித்திருக்கிறார் இல்லையா? எலிசா இயேசுவுக்கு முன் அடையாளமானவர். வேதத்தில் 2 பேருடைய மரணம் தான் இன்னொருவரை உயிர்ப்பித்தது. ஒன்று எலிசாவின் மரணம் இன்னொரு வாலிபனை உயிர்ப்பித்தது. அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் கோடி ஜனங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது மாதிரி எலிசா ஒரு 10 காரியங்களில் இயேசுவை பிம்பமாய் பிரதிபலிப்பார். அது இப்படி ஒவ்வொருத்தரும் பிரதிபலிப்பாங்க. இதுல யோசேப்பு 42 காரியங்கள்ல 42 விதமாக இயேசுவை பிரதிபலிக்கிறவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையின் சாயல் முழுவதுமே, அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இயேசுவின் சாயலாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. ஆகையினாலதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எந்த குற்றமும் காணப்படவில்லை. யோசேப் லைஃபே முழுவதும் அவ்வளவுதான், அப்படித்தான். யோசேப்பு தகப்பனாருக்கு முதற்பேரானவர் அப்படிங்கிற அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றார். அதை போல இயேசுவும் முதற்பேரானவர் என்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றார் இல்ல? இயேசு கிறிஸ்து யோசேப்பை அவருடைய தகப்பனார் மிகவும் நேசித்தார். தன் பிதாவினாலே மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு நேசகுமாரன் யோசேப்பு. அதை போல இயேசுவும் தன்னுடைய தகப்பனாராலே பிதாவினாலே நேசிக்கப்பட்ட ஒரு நேசகுமாரன். இன்னும் கொஞ்சம் டெப்தா போறேனே. வேதத்தில் 2 பேருடைய வஸ்திரம் உரியப்பட்டிருக்கிறது. ஒன்று யோசேப்பினுடைய வஸ்திரம் உரியப்பட்டது, 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரம் அவரை விட்டு உரியப்பட்டது. வேதத்தில் 2 பேருடைய வஸ்திரங்கள் தான் இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரங்கள். ஒன்று யோசேப்பினுடைய வஸ்திரம் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டது. அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரம் இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரம். வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய வஸ்திரம் இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டிருந்தது என்று. எல்லாவற்றிலும் 2 பேர் தான் வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டவர்கள். வேதத்தில் முதலாவது யோசேப்பு வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டார். 2வது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டார் இல்ல? இதுல என்ன பியூட்டி தெரியுமா? யோசேப்பை வெள்ளி காசுக்கு விற்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்தது யூதா, அவன் சகோதரன் யூதா. பேர் சொல்லுங்க. வெள்ளி காசுக்கு யோசேப்பை விற்கலாம்ன்ற ஐடியா கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. காலை நேரம், அதிகாலை வேலை நீங்கள் பேசுவது உங்கள் கண்களுக்கு நல்லது, சரியா? அதனால நீங்க ரிப்ளை பண்ணிட்டே இருங்க. யூதா. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இயேசு கிறிஸ்துவை வெள்ளி காசுக்கு விற்கலாம் என்கிற தீர்மானத்தை எடுத்தது யாரு? யூதாஸ் அப்படின்னா கிரீக்ல இல்லையா? ஹீப்ரூல யூதா. அவன் பேரு யூதா ஸ்காரியோத். அவன் பேரு ஸ்காரியோத்துங்கிறது ஒரு குரூப், ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை சேர்ந்தவனாக இருந்தான் முன்பு, இயேசு இடத்துல வருவதற்கு முன்பு. அவன் பேர் ஆக்சுவலா என்னதான்? யூதா. அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் சரி
புதிய ஏற்பாட்டிலும் சரி வெள்ளிக்காசுக்கு விற்கலாம் என்கிற முடிவை எடுத்தது யாருதான்? யூதா. இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா 42 ரிசம்பிளன்ஸ், 42 காரியங்கள்ல யோசேப்பு இயேசு 42 விஷயம்னா பாருங்க, அவர் ஹோல் லைஃபே அப்படிதான். இன்னும் ஒன்று சொல்லவா? நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க பார்வோன்ட்ட போய் எகிப்திய ஜனங்கள் எல்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு ஆகாரம் தாரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்வோன் என்ன சொன்னாரு? நீங்கள் என்னிடத்துல ஏன் வர்றீங்க? யார்கிட்ட போங்க? யோசேப்கிட்ட போங்கன்னு சொன்னார். அப்ப எகிப்தின் ஜனங்கள் அத்தனை பேருக்கும், ஈவன் எகிப்தின் ஜனங்கள் மட்டுமல்ல, ஏன்னா அந்த நாட்கள்ல உலகம் முழுவதுமே பஞ்சம், கானான் முதற்கொண்டு பஞ்சம், எல்லா தேசங்களிலும் பஞ்சம். எல்லா தேசங்களிலும் இருந்தவர்கள் யாரிடத்தில் வந்துதான் ஆகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, யோசேப்ட்ட இருந்து. அப்ப அந்த நாட்கள்ல வாழ்வுக்கான ஒரே வழியாக இருந்தது யார் மட்டும்தான்? அதே போல இன்னைக்கு நாம பிதாவிடத்திலே போனா அவர் டைரக்டா சொல்லுவாரு, நீங்கள் என்னிடத்திலே வருவானேன், நீங்கள் யாரிடத்திலே போக வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. ஜீவனுக்கான ஒரே வழி யாரு மாத்திரம்தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய காரியங்கள்ல யோசேப்பு இயேசுவை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் அவருடைய வாழ்க்கையிலே குற்றம் இல்லாமல் இருந்தது. கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டிருந்தார். சரி, இப்ப அந்த யோசேப்பை குறித்து ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அவர் லைஃபுக்குள்ள இன்னும் நம்ம போகல, ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். மீண்டுமாய் 49:22 எல்லோரும் சேர்ந்து வாசிங்க, எல்லோரும் சேர்ந்து வாசிங்க. யோசேப்பு, எல்லாரும் சத்தமா, யாருடைய கரங்களில் எல்லாம் வேதம் இருக்கிறதோ அத்தனை பேரும் சேர்ந்து வாசிங்க, நல்ல சத்தமா வாசிங்க. யோசேப்பு, யோசேப்பு கனிதரும் செடி. சரி, கனிதரும் செடி இல்லையா? ஆனா தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது என்ன செடின்னு போடல. ஆனா நீங்க ஆங்கிலத்துல NIV பைபிள் அல்லது ஜூவிஸ் பப்ளிகேஷன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, JPS பைபிள், ஹால்மன் கிறிஸ்டியன் ஸ்டடி பைபிள், HCSB ஹால்மன் கிறிஸ்டியன் ஸ்டடி பைபிள், இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கும். ஃப்ரூட்ஃபுல் வின் அப்படின்னு போட்டிருப்பாங்க. திராட்சை செடி, கனிதரும் திராட்சை செடி. கனிதரும் செடி அல்ல, என்னது? கனிதரும் திராட்சை செடி. சரியா? இப்ப கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஒரு கனிதரும் திராட்சை செடியாக ஒப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். அப்ப ஒரு கனிதரும் திராட்சை செடியினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நபர்கள் தேவனுடைய பார்வையில, உலகத்தாரின் பார்வையில அல்ல, தேவனுடைய பார்வையில ஒருவர் கனிதரும் செடியாக இருப்பாரேயானால் அவருடைய வாழ்க்கையில என்ன சம்பவங்கள் நடைபெறும், அவர்கள் எப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து செல்ல வேண்டும், அப்படி கடந்து செல்லுகிற போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு கனிதரும் திராட்சை செடி எப்படி உருவாக்கப்படுகிறது, அதன் உருவாக்கத்திலே அந்த நபர்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்கிறது, அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், தலைமை தீர்க்கதரிசியான ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசாயா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே, அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. மேட்டிலே, அதை தியானிக்கணும். மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, இரண்டாவது காரியம் வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி, மூன்றாவது அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, நான்காவது அதன் நடுவிலே ஒரு காவற் கோபுரத்தை கட்டி, அதில் ஆலையையும் உண்டு பண்ணி, ஐந்தாவது அதிலே ஒரு ஆலையையும் உண்டு பண்ணி, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும். கிளை நறுக்கப்படுறது அடுத்த காரியம். 6வது காரியம் கிளை நறுக்கப்படுறது. சரியா? சரி,
இந்த 6 காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. ஒரு இஸ்ரவேலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அநேக இடங்கள்ல திராட்சை தோட்டம் என்ன செய்யும்? இருக்கும். நம்ம ஒரு 3 திராட்சை பழம் சேர்ந்தது இஸ்ரவேலில் ஒரு திராட்சை பழமாக இருக்கும். அது ஹைபிரிட்லாம் கிடையாது, அது ஆர்கானிக் தான். ஆர்கானிக்கே அங்கே எப்படி விளையுதுன்னா, நம்ம ஊரில் 3-4 திராட்சை சேர்ந்தது இஸ்ரவேலில் என்ன திராட்சையாக இருக்கும்? ஒரே திராட்சையாக இருக்கும். சரியா? சரி, நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா நிறைய திராட்சை தோட்டங்கள் உண்டு. எப்படிப்பட்ட இடங்களில் திராட்சை தோட்டங்கள் இருக்குன்னா, மலைப்பாங்கான ரொம்ப மேடான ஸ்தலங்களில் தான் இந்த திராட்சை தோட்டம் நடப்படும். நீங்கள் நம்ம பகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் திராட்சை தோட்டம் இருக்காது அதிகமாக. ஆனால் தேனி பகுதிகள், அந்த மலைப்பாங்கான பகுதிகளுக்கு போனீங்கன்னா இங்கே நிறைய என்ன இருக்குது? திராட்சை தோட்டம் உண்டு. பெங்களூர் பகுதிகளில் ரொம்ப மேடான பகுதிகளுக்கு போனால் என்ன உண்டு? திராட்சை தோட்டங்கள் உண்டு இல்லையா? அப்போ இந்த திராட்சை தோட்டம் வைக்கப்படுகிறது எங்கே வைக்கப்படும்னா, ஒருத்தர் இப்போ ஒரு திராட்சை தோட்டத்தை வைக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே, இந்த கர்த்தர் இப்போ ஒரு திராட்சை தோட்டத்தை, அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுது இல்லையா? ஏசாயா புஸ்தகம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் ஒரு திராட்சை தோட்டத்தை நடணும்னா எங்கே நடுவார்னு சொல்லுது. சரி, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு மனுஷன் எப்படி செய்வான்னு சொல்கிறேன். ஒரு திராட்சை தோட்டத்தை நடணும் அப்படின்னு சொன்னால் நிறைய திராட்சை செடிகளை எடுப்பாங்க. அதில் எது நற்குல திராட்சை செடி, எது நல்லா இல்லாதது அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நிறைய திராட்சை செடிகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா மேடான ஒரு நிலப்பகுதிக்கு கொண்டு போவாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த நாட்களில் வாகனங்கள் உண்டு. ஆனால் ஆதி காலத்தில், ஏசாயாவின் நாட்களில், பழைய ஏற்பாட்டு காலங்களில் அப்படி மேடான பகுதிகளுக்கு அவ்வளவு திராட்சை செடிகளையும் கொண்டு போவது என்பது என்னது? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ நல்லா நிதானித்து கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு நபர், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையை அவர் கனிதரும் திராட்சை செடியாக பார்ப்பாரேயானால் சில இலக்குகளை அடைவது சற்று கடினமாகத்தான் இருக்கும். பிரதர், என்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நான் செய்து முடிக்கிறதற்கு ஏதோ மலையேற மாதிரி இருக்கு பிரதர். ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு போராட்டம் நினைக்கிறீங்க? மூச்சு முட்டுது பிரதர். சொல்றோமா? என்ன பிரதர் ஒவ்வொரு காரியமுமா பிரதர்? எதையாவது எடுத்தோம், சீக்கிரமா செஞ்சோம், முடிச்சோன்னு கிடையாது பிரதர். ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்திலும் முட்டுக்கட்ட. என் கால்கள் நடந்து போகிற மலை மேலே ஏறி பாருங்க, மேட்டு மேலே ஏறி பாருங்க, எப்படி இருக்கும்னு. காலெல்லாம் சோறும், கையெல்லாம் சோறும், மூச்சு வாங்கும், ஆக்சிஜன் கிடைக்காது, மூச்சு திணறும். அதுலேயும் ஒரு பெரிய சுமையை தூக்கி கொண்டு போகணும்னா அது இன்னும் ரொம்ப கஷ்டம். அப்ப கனிதரும் திராட்சை செடியாக கர்த்தர் நம்மை பார்ப்பாரேயானால் எல்லாமே சுலபமாக முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்து விட்டார், ஆண்டவர் இதை சொல்லிவிட்டார், ஆகையினாலே இந்த காரியம் சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். நல்ல கவனிங்க, தேவன் உங்களை கனிதரும் திராட்சை செடியாக பார்ப்பாரே ஆனால் ஒரு நாளும் உங்களை அவர் சமமான நிலத்திலே வைக்கப் போவது இல்லை. நீங்க நடந்து போகிற பாதை சமவெளியாக இருக்க போறது இல்லை. அது கொஞ்சம் மலைப்பாங்கான பாதையாகத்தான் இருக்கும், கொஞ்சம் கரடுமுரடான பாதையாகத்தான் இருக்கும், மேலே ஏறுறது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து எடுத்து வைக்கிறதற்கு பயந்து இந்த இடத்துல பள்ளம் இருக்குமோ, அந்த இடத்துல பள்ளம் இருக்குமோ, இங்க வச்சா சரிக்கிருவோமோ, அங்க வச்சா சரிக்கிருவோமோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, சூழ்நிலைகள் இருக்கும். நல்லா நிதானித்துக் கொள்ளுங்க பிரதர், நல்லா நிதானித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பை புரிந்து கொள்ளுங்க. சூழ்நிலைகளை பார்க்க பழகி கொள்ளுங்க, கர்த்தருக்குள்ள பார்க்க பழகி கொள்ளுங்க. ஒரு நாளும் எல்லாமே சுலபமாக முடிய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு தவறானது. நீங்க கனிதரும் திராட்சை செடியாக பார்க்கப்பட்டால் மேடான நிலங்களிலே தான் நாட்டப்பட வேண்டும், அதுல மாற்றம் கிடையாது. முதல்ல நல்லா இருந்தது பிரதர், இப்போ கொஞ்சம் சிரமமா இருக்கு. Praise Father. கனிதரும் திராட்சை செடியாக இருந்தால் கண்டிப்பா மேடான ஸ்தலங்கள் தான் அங்க. ஏன்னா தேவனுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு திராட்சை செடி நல்ல பலன் கொடுக்கணும்னா அது சமவெளியிலே நாட்டப்பட முடியாது. அது எங்க தான் நாட்டப்பட்டாக வேண்டும்? மேடான ஸ்தலங்களிலே தான் நாட்டப்பட்டாக வேண்டும் இல்லையா?
மலை மேல் இருக்கிற பட்டணம் தான் சொன்னார், உங்களை கீழே இருக்கிற பட்டணம்னு சொல்லலை. மலை மேல பட்டணத்தை கட்டுவது ரொம்ப கஷ்டம். கல்லுகளை எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் தேவையான பொருட்களை மலை மேல கொண்டு போய் கட்டுவது ரொம்ப கஷ்டம். ஆனா கர்த்தர் உங்களை சமநில பகுதியில் கட்ட விரும்பல, கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கதான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இனிமே ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு சுலபமா இல்லை, கஷ்டமா இருக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் போராடி தான் மேற்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை வருமானால் புரிந்து கொள்ளுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் கொடுத்தார் ஒரு தரிசனத்தை. யோசேப்பு கனிதரும் செடி, அவர் மேடான பகுதிகளில் தான் கொண்டு போகப்பட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்ன தரிசனம். அவர் சொல்லிட்டாரு, உன்னை 11 கதிர்கட்டுகளும் வணங்கும், 12 நட்சத்திரங்களும் வணங்கும் என்று சொல்லிட்டார். கர்த்தர் கொடுத்த தரிசனம் தான், கர்த்தர் கொடுத்த சொப்பனம் தான், தேவனுடைய திட்டம் தான். ஆனால் அது நிறைவேறுவதற்கு எத்தனை தடைகள், எவ்வளவு போராட்டங்களை எதிர்கொண்டு யோசேப்பு அந்த இடத்துக்கு போனார். அப்படித்தான் இருக்கும் சூழ்நிலை. முதலாவது நாம விளங்கி கொள்ள வேண்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் கஷ்டமா இருக்கிறப்போ நான் அது தடையா இருக்குமோ, இல்லை ஏன்ட்ட ஏதாவது மிஸ்டேக்கோ, தேவனுடைய சித்தம் இல்லையோன்னு நினைக்கிறீங்க. இல்லை, கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை அவருடைய சித்தமான பாதை தான். அவருடைய சித்தமான பாதையில் நடந்து போகிறதுனால தான் இவ்வளவு தடைகள், இவ்வளவு மூச்சு முட்டுது. ஒரு நாளும் அந்த தடைகளை பார்த்து ஒரு நாள் சோர்ந்துடாதீங்க. நீங்கள் சமவெளியிலே நாட்டப்படுகிற சாதாரண திராட்சை செடி அல்ல, மேடான ஸ்தலங்களில் நாட்டப்படுகிற நற்குல திராட்சை செடியாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, மேடான நிலப்பகுதிக்கு இந்த திராட்சை செடியெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு வந்துட்டாங்களா? அடுத்து என்ன செய்யறாங்க? வாசிங்க பார்க்கலாம். அவர் அதை வேலி அடைத்து, சொல்லுங்க, அவர் அதை உடனே நட்ட மாட்டாங்க. திராட்சை செடி கொண்டு வந்துட்டோம் உடனே நட்டுருவோம் அப்படி நட மாட்டாங்க. அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அவங்க எந்த இடத்துல அந்த திராட்சை செடியை கொண்டு வந்து மொத்தமாக நடுவில் வச்சுருவாங்க. சரியா? சென்டர் பிளேஸில் வச்சுட்டு அந்த எந்த ஏரியாவில் அந்த திராட்சை தோட்டத்தை நடணும்னு நினைக்கிறாங்களோ முதல்ல வேலி அடைப்பாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க? வேலி அடைப்பாங்க. என்ன பிரதர், நட்டுட்டு கொஞ்ச நாள் வளர்ந்து அப்புறம்லாம் கிடையாது. முதல் வேலையா என்னதான்? வேலி அடைக்கிறதான். அப்ப கர்த்தர் உங்களை கனிதரும் திராட்சை செடியாக பார்ப்பாரேயானால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை வேலி அடைக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கும். என்ன பிரதர், எந்த பக்கமும் என்னால் போக முடிய மாட்டேங்குது பிரதர், ஒரு காரியத்தை ஃப்ரீயா பிரதர் நான் செய்யறது ஒன்று கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யலை, கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்கிறேன் பிரதர். இதை யார்கிட்ட சொன்னாலும் இது தேவனுக்கு 100% என்னது சித்தம்னு சொல்லுவாங்க பிரதர். ஆனால் செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. ஒவ்வொன்றையும் பெர்மிஷன் கேட்டு செய்ய வேண்டியிருக்கு. அல்லது நாலா பக்கமும் சுற்றுச்சுவர் வைத்து அடைக்கப்பட்ட போல சூழ்நிலையில் இருக்கிறேன் பிரதர். ஒரு பேப்பர் வெயிட்டை கூட என்னால் எடுத்து அந்த பக்கம் வைக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை கனிதரும் திராட்சை செடியாக பார்க்கிறபடினால. சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். ஒரு நாள் ரொம்ப அப்படியே ஃபீல் ஃப்ரீயா, உலகத்தில் சொல்றாங்களே நான் அப்படியே ஃப்ரீடமா இருக்கணும், அதெல்லாம் ஒரு நாள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க நிச்சயமாய் அவருடைய கரங்களுக்குள் அடங்கி தான் இருக்கணும். அதுல மாற்றம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இது வாழ்க்கையே அப்படிதான் நான் சொல்லல. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க அந்த சுவர்களுக்குள்ள இருந்துதான் ஆகணும். உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். குடும்பம் என்கிற கட்டுப்பாடுகளுக்குள்ள பிள்ளைகள் இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே இல்லாம எங்கேயாவது வெளியில போய் அப்படி ஃப்ரீடமா இருக்க நினைக்காதீங்க. நரிகளும் குழி முசல்களும் உங்களை மேய்ந்து போடும். ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும் அப்படி நினைக்காதீங்க. ஏதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். சபை என்கிற கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும். ஒரு மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அவங்க சில விதிமுறைகளை போட தான் செய்வாங்க, சில ரூல்ஸ் வைக்க தான் செய்வாங்க. அது உங்களை பாதுகாப்பதற்காக தான். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு சுவருக்குள்ள இருந்தாக வேண்டும். அதுல மாற்றம் இல்லை. வேலி அடைக்காம உங்களால கனி கொடுக்க முடியாது. உங்களுடைய சூழல் வேலி அடைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அதை குறித்து நீங்க மனம் கலங்காதீங்க. அதை குறித்து மனம் வெதும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கனிதரும் திராட்சை செடியாக பார்க்கிறார். அல்லேலூயா. 49 ஆதியாகமம் 49:22 வாசிங்க பார்க்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி
அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கர்த்தருக்கு தெரியும் பிரதர், எப்ப நீங்க முதிர்ச்சி அடைந்த திராட்சை செடியா வந்துட்டீங்க, எப்ப நீங்க கனிதரும் திராட்சை செடியா வந்துட்டீங்க, நீங்க இனிமே உங்களை குழி நரிகளால உங்கள் பழங்களை கெடுக்க முடியாது, குழி முசல்கள் உங்களை கெடுக்க முடியாது, உங்க திராட்சை கொடிகள் ரொம்ப உயரத்துக்கு வளர்ந்து போயிருச்சு, இனி எட்டாத உயரங்களுக்கு நீங்க போயிட்டீங்க, இனிமே உங்களுக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள் தேவையில்லை அப்படின்னு அவர் நினைக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கொடிகள் அந்த சுவரின் மேலே ஏறி படர ஆரம்பித்து விடும். அதுக்கு அவர் உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் வச்சிருப்பார். அது வரைக்கும் உங்க கொடிகள் அந்த சுவருக்குள்ள தான் இருக்கணும், அந்த வேலிக்குள்ள தான் இருக்கணும். ஏற்ற நேரங்கள் வருகிற போது உங்களுடைய கொடிகளை அவரே எடுத்து அந்த சுவருக்கு மேலே விட ஆரம்பிப்பார். நீங்கள் உலகம் முழுவதும் பரவி படர்ந்து கனிதர ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அது அவர் செய்யற வேலை, தோட்டக்காரர் செய்யற வேலை. அவருக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த கொடியை வெளியவே விட மாட்டாங்க. அது ரொம்ப உயரமா வளரல, ரொம்ப தடிமனா வளரல, குழிநரிகள் எட்டாத அளவுக்கு அது வளரலைன்னா அதை வெளியவே விட மாட்டாங்க. எப்ப அது வெளியே விடுவாங்க தெரியுமா? ஏற்ற நேரம் எதுன்னு அந்த தோட்டக்காரருக்கு தெரியும் பிரதர். நான் சொல்றேன், நீங்க ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில வைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதை விட்டு வெளியே போக நினைக்காதீங்க. அந்த சூழ்நிலைக்குள்ள இருங்க. கர்த்தர் உங்களை எப்ப வெளியே எடுக்கணும்னு அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேலி அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தான் இருக்கணும். ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுல சந்தோஷப்பட பழகி கொள்ளுங்க. இதுல சந்தோஷப்பட பழகி கொள்ளுங்க. இதுதான் உங்களை உருவாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய நினைக்கிறேன், ஊழியத்தை அப்படி செய்ய நினைக்கிறேன், என் குடும்பத்தை என்னுடைய பிஸ்னஸை அடுத்த நிலைமைக்கு இப்படியெல்லாம் கொண்டு போக நினைக்கிறேன், ஆனால் என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதுனால நான் எதையுமே வெளியே போய் செய்ய முடியல பிரதர், அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கு பிரதர். அது நல்லது, அது நல்லது. தேவன் வைத்த காலங்கள் வரைக்கும் உங்களுடைய கொடிகள் சுவருக்குள்ள இருக்கட்டும். தேவனுக்கு தெரியும் எப்போ உங்க கொடிகள் சுவரின் மேலே ஏறி படர வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க சுவர்கள் நீங்க நினைக்கலாம், பிரதர் அது என்ன பிரதர் ஒரு காரியம் தடையா இருக்கு பிரதர், அதை முடிச்சு அப்பா இனிமே இந்த விஷயத்துல ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்தது வந்துடுது பிரதர். வருதா? அது என்ன பிரதர், சரி இதையாவது செஞ்சுட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னா அடுத்த ஒரு வேலி பிரதர். உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை தொடர்ந்து வேலி அடைக்கிறார்னா அவர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம். நீதிமொழிகள் புஸ்தகம் 24:30 வாசிங்க. 30 வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 24:30. சோம்பேறியின் வயலையும் மதியினனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதன் கற்சுவர் எப்படி கிடந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. அதன் கற்சுவர் எப்படி கிடந்துச்சா? சோம்பேறி இந்த கற்சுவரை எடுப்பி கட்ட மாட்டாங்க. சோம்பேறியா இருக்கிற திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்ய மாட்டார்னா, அந்த கற்சுவர் முதல்ல கட்டுறதோட சரி. ஏன்னா அந்த நாட்களில் கல்லை வச்சு தானே கற்சுவர் கட்டுவாங்க. அது மழையில் அப்படி கரைஞ்சி கரைஞ்சி அப்படி குறைஞ்சிட்டே வரும். அப்படி விட்டுருவாங்க. விட்டுட்டா நாளாக என்ன செய்யும்? குழி நரிகள் எல்லாம் உள்ள வர ஆரம்பித்து விடும். திராட்சை தோட்டம் கெட்டு போயிடும், திராட்சை தோட்டம் அழிந்து போகும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சோம்பேறியினுடைய திராட்சை தோட்டத்துல கற்சுவர் கட்டப்படாது. ஆனா ஏன் வாழ்க்கையில ஏன் பிரதர் சுற்றிலும் வேலிகள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கு, அடுத்து 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 வேலிகள் போடப்பட்டு கொண்டே இருக்கு, என்னை சுற்றிலும் கற்சுவர் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரிஸ்கா செயல்படுகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் உங்களை பாதுகாக்கிறதுல, உங்களை கனிதர வைக்கிறதுல ரொம்ப பிரிஸ்கா செயல்படுகிறார். அவர் ஒரு லேசி பீப்புளா ஒரு பர்சனா இல்ல. உங்க வாழ்க்கையில ரொம்ப சிரத்தையோட ஒரு கற்சுவர் கூட இடிய விடாம அடுத்து 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 லாக் பண்றாருன்னு சொன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை கனிதரும் திராட்சை செடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு சபை ஒரு லாக்டவுனுக்குள்ள இருக்கு, எல்லா பகுதியும் சுற்றிலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு அப்படின்னா உலகமே நினைக்கிறது, அநேகர் நினைக்கிறாங்க சபை அவ்வளவுதான் சொல்லி. இல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அவருடைய ஸ்தானாபதியாய் சொல்லுகிறேன், இனிமேல் தான் சபை கனிதரும் திராட்சை செடியாய் படர்ந்து பரவ போகிறது. அல்லேலூயா. உன்னத பாட்டு 4:12 குறித்துக் கொள்ளுங்க, எடுக்க வேண்டாம். உன்னத பாட்டு 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, லாக்டு கார்டன்,
அடைக்கப்பட்ட தோட்டம். ஒரு தோட்டம் எப்ப பலன் கொடுக்கும் என்று தோட்டக்காரர் நிச்சயிக்கிறாரோ அப்பதான் அதை அடைக்கவே செய்வார். பலன் கொடுக்காத எந்த தோட்டமும் அடைக்கப்படுவது கிடையாது பிரதர். உங்களை கர்த்தர் நாலா பக்கமா அடைக்கிறார்னா புரிந்து கொள்ளுங்க, தேவனிடத்துல போய் புலம்ப வேண்டாம், வெதும்ப வேண்டாம். கர்த்தர் உங்களை கனிதரும் திராட்சை செடியாக பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ முதல்ல திராட்சை நல்லா கவனிங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. எத்தனை இடங்கள் அடைச்சா தெரியுமா? தகப்பனார்ட்ட இருக்கிறப்ப தகப்பனார் வெளியவே விட மாட்டார் 17 வயசு வரைக்கும். சரியா? சரி, 17 வயசுல எகிப்துக்கு தான் போறோம், ஏதோ போறோம், அங்கேயாவது போய் ஏதாவது சுத்தி கீத்தி பார்ப்போம், நல்லா இருக்கும் சூழ்நிலை அப்படின்னா அங்க ஒரு அடிமையின் வஸ்திரத்தை போட்டு எகிப்துக்குள்ள அடைச்சிட்டாங்க. எகிப்தினுடைய அலங்கத்தை விட்டு என்ன செய்ய முடியாது, அவனால வெளியே வர முடியாது. சரி, அங்கதான் எகிப்துக்குள்ளதான் உள்ள அடிமையின் வஸ்திரமா போட்டு விட்டாங்க அப்படின்னு பார்த்தா நேரா போத்திபார் வீட்டுக்கு போனா போத்திபார் வீட்டுல அடிமை, போத்திபார் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. சரி, அங்கதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தா அடுத்தது ஒரு குற்றச்சாட்டு அவன் மேல சுமத்தப்பட்டு நேரம் எங்க கொண்டு போய் அடைச்சிட்டாங்க, சிறைச்சாலையில. திரும்ப 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 நாலா பக்கமும் அவன் லாக் பண்ணப்பட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனை கனிதரும் திராட்சை செடியாக பார்த்ததுனால. ஒரு நாள் திறக்கும், எல்லா அடைப்புகளும் ஒரு நாள் என்ன செஞ்சது, திறந்தது. பார்வோன் சொன்னான், இதோ எகிப்து உனக்கு முன்பாக திறந்து கிடக்கிறது. எந்த எகிப்து ஒரு நாள் யோசேப்புக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்ததோ, எகிப்தின் அலங்கத்தின் அந்த வாசல் பக்கம் கூட போக முடியாது. போர்ச்சேவர்கள் அடிச்சு விரட்டுவாங்க. நீ ஒரு அடிமை, இந்த வஸ்திரத்தை போட்டுவிட்டு வெளியே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த கேட்டுக்குட்ட கூட அவனால வர முடியாது. ஆனா ஒரு நாள் திறந்தது பிரதர். ஒரு நாள் அவனுடைய கொடிகள் அந்த சுவரின் மேல், அலங்கத்தின் சுவர்களை விட்டு வெளியே வர ஆரம்பித்தது. எகிப்தே அவனுக்கு முன்பாக திறந்து கிடந்ததாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க அந்த சுவருக்குள்ளே இருங்க. தேவனுக்கு தெரியும். அந்த கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போக நினைக்காதீங்க. தெய்வத்துக்கு தெரியும் உங்களுக்கு எப்ப அந்த ஹோல் ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப முதல்ல திராட்சை செடியை கஷ்டப்பட்டு மேடான இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. அடுத்ததை வச்சுட்டு சுத்தில என்ன அடைக்கிறாங்க, வேலி அடைக்கிறாங்க. வேலி அடைச்சிட்டாங்களா? சரி, அடுத்து என்ன நடக்கிறது வாசிங்க பார்க்கலாம். கற்களை பொறுக்கி, அதிலுள்ள கற்களை பொறுக்கி. சொல்லுங்க, அதிலுள்ள. இது எப்படி இருக்குன்னா, தமிழ்ல எப்படி இருக்குன்னா, நமக்கு வாசிக்கிறதுக்கு ஏதோ சின்ன சின்ன கல்லெல்லாம் கிடக்கும் போல இருக்கு, அதெல்லாம் என்ன செய்யணும், எடுக்கணும் போல. அப்படி அல்ல, அப்படி அல்ல. இது மலைப்பாங்கான இடம் பாருங்க. இப்ப இதை இந்த இடத்துல நட்டம்னா இதன் வேர்கள்லாம் பரவி போறதுக்கு அதனால அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த திராட்சை தோட்டம் நடப்படுகிற, வேலி அடைச்சிட்டாங்கல்ல, அந்த காம்பவுண்டுக்குள்ள சுற்றுச்சுவருக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய கற்கள், பெரிய பெரிய பாறைகள். பாறைனா சாதாரண பாறை இல்லை, ஒவ்வொன்று இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இருக்கும். அவ்வளவு அஸ்திபாரம் போடுகிற கற்கள். ஒரு அந்த கல்லை எடுத்து ஒரு வீட்டுக்கே என்ன போட்டுடலாம், அஸ்திபாரம் போட்டுடலாம். அப்படிப்பட்ட கற்களாக இருக்கும். ஒவ்வொரு கல்லாக அதெல்லாம் என்ன செய்வாங்க, வெட்டி வெளியே எடுப்பாங்க. அதனாலதான் நீங்க இஸ்ரவேல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறாருன்னு வைங்க, முதல்ல அவர் திராட்சை தோட்டத்தை நடுவார். திராட்சை தோட்டத்தை நடுவார். ஏன்னா திராட்சை தோட்டத்தை நடும்போது அதுல இருந்து எடுக்கப்படுகிற அஸ்திவார கற்களை வச்சு எதை கட்டிடலாம், வீட்டை கட்டிடலாம். அதனாலதான் நீங்க பார்த்திருக்கீங்களா, ஆண்டவர் சொல்லும்போது ரெண்டையும் சேர்த்து சொல்லுவார். யுத்தத்துக்கு போகக்கூடாது. யார் போகக்கூடாதுன்னா, திராட்சை தோட்டத்தை நாட்டினவனும் தன்னுடைய வீட்டை கட்டினவனும் எதுக்கு போகக்கூடாதான், 2 வருஷம் வரைக்கும் எதுக்கு போகக்கூடாதான், யுத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. திருமணம் செய்தவன் யுத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது. அதை சொல்லும்போது இந்த திராட்சை தோட்டத்தையும் வீட்டையும் சேர்த்து சொல்லுவார். ஏன்னா திராட்சை தோட்டம் நடும்போது அந்த அஸ்திவார கற்கள் எடுக்கப்பட்டு அதை வச்சு என்னவும் பண்ணிடுவாங்க, வீட்டையும் கட்டிடுவாங்க. அப்போ அவ்வளவு பெரிய கற்கள். அப்ப திராட்சை தோட்டம் நடப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு செடி, திராட்சை செடி, திராட்சை தோட்டம் நல்லா பலன் கொடுக்கணும்னா அது நாட்டப்படுகிற இடத்துல அஸ்திவார கற்கள் எடுக்கப்பட்டே ஆக வேண்டும். அதுல மாற்றம் கிடையாது. ஏன் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில பிரதர் எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு பிரதர், நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கே ரொம்ப சிரமப்படுறேன் பிரதர். சரி, ரொம்ப லாக்டு பிரதேசங்கள்லயே இருக்கிறேன் பிரதர், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லயே இருக்கிறேன் பிரதர். சரி, அது மட்டும் இல்லை பிரதர், ஏதாவது ஒருத்தர் உதவி செய்ய வர்றாங்கன்னா திடீர்னு காணாம போயிட்டாங்க பிரதர்.
எனக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு பிரதர், அது இல்லாம போயிடுச்சு பிரதர். எனக்குன்னு ஒரு ஊழிய வாய்ப்பு வந்துச்சு பிரதர், அது இல்லாம போச்சு பிரதர். இவங்களால எனக்கு ஒரு நன்மை வந்துடும், ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அங்க போனா பெருத்த ஏமாற்றம் பிரதர். ஏன் என்னுடைய அஸ்திபார கற்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்குன்னா, கர்த்தர் உங்களை பலன் கொடுக்க வைக்க நினைக்கிறபடினால. அஸ்திபாரங்கள் எடுக்கப்பட்டு தான் பிரதர் ஆகும். அஸ்திபாரம் எடுக்கப்படவே கூடாதுன்னு நினைக்காதீங்க. சில பேர் நினைக்கிற என்ன தெரியுமா, பிரதர் எது எப்படி இருந்தாலும் சரி பிரதர், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும், இவங்க ஃபெல்லோஷிப் மட்டும், இந்த உறவு மட்டும் என்னை விட்டு போய்விடக்கூடாது. கர்த்தரை இல்லாமல் உங்களுக்கு ஒரு அஸ்திவாரமும் கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் சீயோன் நகரத்திற்கு, எருசலேம் நகரத்திற்கு அவரே அஸ்திவாரமானவர். அவர் மட்டும்தான் பிரதர். உங்களுக்கு கர்த்தரை இல்லாமல் வேறு எந்த அஸ்திவாரமும் இருக்க, எந்த ஃபவுண்டேஷனும் இருக்க அவர் ஒரு நாளும் அனுமதிக்க போறது கிடையாது. அஸ்திவார கற்கள் நிச்சயமாய் எடுக்கப்படும், மாற்றம் கிடையாது. நீங்க இப்பவே எதிர்பார்த்து கொள்ளுங்க. அப்புறமா எடுக்கப்படுகிற போது ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்குன்னு அழுது புலம்பாதீங்க. அஸ்திபார கற்கள் எடுக்கப்படாமல் உங்க வேர்கள் பரவி படராது, நீங்க கனி கொடுக்க முடியாது. சில அஸ்திபாரங்கள் எடுக்கப்பட்டே ஆகணும். நீங்க இப்போதே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போதே பி ரெடி, அதுக்கு ரெடியா இருங்க இப்போதே. ஏன்னா அநேக நேரங்களில் நீங்கள் அந்த கற்கள்லாம் எடுக்கப்படாது, அப்படியே நித்தியமாக நம்ம கூடயே வரும், பரலோகம் போகிற வரைக்கும் வரும், அப்படியே இருந்துருவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் அது எடுக்கப்படுகிற போது ரொம்ப உங்களுக்கு பெயினாக இருக்கு. இனி ஒரு நாட்கள் எதிர்பாருங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் அஸ்திபார கற்கள் எடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் சோர்ந்து போகாதீங்க. ஐயோ அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் உங்களுடைய வேர்கள் பரவி படர போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நான் உண்மையை சொல்லுகிறேன் பிரதர். நான் ஊழியத்தை 2014 ஆரம்பித்தேன். இந்த 6 ஆண்டுகள்ல ஆனால் கர்த்தர் இந்த எதிர்பார்ப்பை எப்போது வேண்டுமானாலும் எந்த அஸ்திவாரங்களும் எடுக்கப்படலாம், எந்த மனிதர்களும் கைவிடலாம் என்கிற எதிர்பார்ப்பு இப்போ இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்தே இருந்தது. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இதுவரைக்கும் எத்தனையோ அஸ்திவார கற்கள் எடுக்கப்பட்டிருக்கு. நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ அஸ்திபாரங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு விஷயம் பார்க்கிறேன், ஒரு அஸ்திபாரக்கல் எடுக்கப்படுமே ஆனால் எல்லைகள் விரிந்து பரவுகிறதை பார்த்திருக்கிறேன். ஒரு அஸ்திபாரக்கல் அங்கிருந்து எடுக்கப்படும் போது என்ன, இந்த கல்லு போகுதே அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லைகள் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவார், வேர்கள் விரிந்து பரவ ஆரம்பிக்கும். அனுபவிச்சதை சொல்றேன். அஸ்திபார கற்கள் எடுக்கப்படாமல் வேர்கள் பரவி படராது. இப்படியே தான் இருக்கணும். உங்களை விட்டு எடுக்கப்படாத ஒருவர் உண்டுன்னா உங்க மனைவி மட்டும்தான். ஆமா பிரதர், இந்த அஸ்திபார கல் தான் என் பக்கத்திலே இருக்குன்னு சொல்லாதீங்க. உங்க மனைவியை உங்களை விட்டு என்ன செய்ய முடியாது. அவங்க உங்களுடைய சரீரம், நீங்களும் அவர்களும் என்ன இருக்கீங்க. அதை தவிர எந்த அஸ்திவார கல்லும் எடுக்கப்படும். உறவா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் உங்களுடைய சப்போர்ட் பண்ணுற ஒரு முக்கியமான நபராக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தாற்பரியமாக உங்களுடைய எல்லாவற்றுக்கும், எல்லா அடிப்படை காரியத்துக்கும் அவங்க தான் அத்தியாவசியமான ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எந்த அஸ்திபாரமானாலும் சரி பிரதர், அதை எடுக்க தேவனுக்கு அதிகாரம் உண்டு. எடுத்தார்னா ஒரு நாளும் கலங்காதீங்க, நிச்சயமாய் உங்களுடைய வேர்கள் பரவி படர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமீன்? யோசிச்சு பாருங்க. யோசேப்பின் வாழ்க்கையில் எத்தனை அஸ்திபாரத்தை, அப்பா பெரிய அஸ்திபாரம் அவருக்கு எடுத்தாரா? யோசேப்பை விட ஒரு பெரிய பணக்காரர் உண்டு வேதத்தில். யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமை பார்க்கிலும், ஈசாக்கை பார்க்கிலும், யாக்கோபை பார்க்கிலும், ஆபிரகாம் ஈசாக்கை பார்க்கிலும் யாரு பெரிய செல்வந்தர்? யாக்கோபு மிகப்பெரிய செல்வந்தர். யாக்கோபை விடவா ஒரு அஸ்திபாரம் வேணும் யோசேப்புக்கு? எடுத்தாரா? அண்ணன் தம்பிங்களை எடுத்தாரா? சரி, போத்திபார் வீட்டுக்கு போனார், இங்கே தான் ரொம்ப நல்லா இருக்கு, பரவாயில்ல, ஒரு பெரிய அதிபதியினுடைய வீட்டில் இருக்கும் அப்படின்னா அதையும் எடுத்தாரா? எடுத்துட்டே தான் இருப்பார். எது வரைக்கும் தெரியுமா? நீங்க உங்க வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா மாறுகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரமும் இருக்காது. நீங்களே அநேகருடைய வாழ்க்கையை தாங்குகிற அஸ்திபாரமா மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களை தாங்குகிறவர்களை நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் அநேகரை என்ன செய்யணுமா? தாங்கணும், தூக்கி விடணும். அப்படிப்பட்டவர்களா நீங்க மாறுகிற வரைக்கும் அஸ்திபார கற்கள் எடுக்கப்படும். சரியா? சரி.
அப்போ முதல்ல என்ன செய்கிறாங்க, திராட்சை செடியை கொண்டு வந்துட்டாங்க. நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக வருகிறேன். திராட்சை செடியை கொண்டு வந்துட்டாங்க. மேடான பகுதிக்கு சுற்றி வேலி அடைச்சிட்டாங்க. வேலி அடைச்சிட்டு இப்போ அங்கே இருக்கிற அஸ்திபார கற்களையெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்கிறது வாசிங்க பார்க்கலாம். அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு. இப்போ இவ்வளவு நேரம் அந்த திராட்சை செடியை இது வரைக்கும் என்ன செய்யலை சொல்லுங்க, என்ன செய்யலை? இப்போ திராட்சை செடியை பார்த்தா கொண்டு வந்த திராட்சை செடியில் பாதி வதங்கியிருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலை ஒரு புதிய அட்மாஸ்பியருக்குள்ளே வருது இல்லை. இது வரைக்கும் சமவெள பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ கொஞ்சம் மேடான நிலப்பகுதிக்கு, கொஞ்சம் குளிரான நிலப்பகுதிக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு பாருங்க. அது இஸ்ரேல் கிளைமேட் செமி ஆரிட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா பாதி வறண்ட சூழ்நிலை. பகல் ஃபுல்லாக கடுமையான வெயில் அடிக்கும், கடுமையாக இருக்கும் வெயில். இரவுல பார்த்தா கடுமையா பனி பொழியும். இந்த ரெண்டும் மாறி 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 வருகிறதுனால இன்பமும் துன்பமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறதுல இந்த திராட்சை செடிகள் பாதி என்ன செஞ்சு போயிடும், வதங்கி போயிடும். அதால் அந்த அட்மாஸ்பியரை தாங்கி கொள்ள முடியாது. அப்ப பாதி வதங்கி போனதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் நற்குல திராட்சை செடி அல்ல. இந்த அட்மாஸ்பியருக்கு பழகி இப்பவும் அப்படி பச்சை பசேல்னு நிக்குது பாருங்க. அந்த செடிகள்லாம் என்ன செடியாக இருக்கிறது, அதைத்தான் தெரிவு செய்வாங்க, நற்குல திராட்சை செடி. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். பிரதர், என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழல் ஒவ்வொரு இலக்கையும் அடைவதற்கு நான் கஷ்டப்பட்டு தான் அடைகிறேன். ஒவ்வொரு எய்மையும் நான் போறதுக்கு ரொம்ப மூச்சு முட்டி தான் நான் போறேன். சூழ்நிலை இருக்கா பிரதர்? என்னுடைய வாழ்க்கையில நாலா பக்கமா அடைக்கப்பட்ட சூழல் இருக்கு. எங்கிட்ட என்னால் போக முடியல, ஒரு ஊருக்கு கூட என்னால் ஃப்ரீயா போக முடியாது பிரதர். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு. என்னுடைய அஸ்திபார கற்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் எடுக்கப்படுகிறது. சுற்றி இருக்கிற என்னுடைய கற்சுவர் மீண்டும் மீண்டும் கட்டப்படுது. அதே நேரம் அட் சேம் டைம் என்னுடைய அஸ்திபார கற்கள் எல்லாம் எடுக்கப்படுகிறது. ஒவ்வொன்னா தோண்டி தோண்டி எடுக்கப்படுகிறது பிரதர். எந்த அஸ்திபாரமும் இல்லாம நீ அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? இல்ல, அஸ்திபாரங்கள்லாம் எடுக்கப்படுது. ஏன் அதெல்லாம் ஒட்டச்சி எடுக்கப்படுகிறது, ஏன் நிர்மூலமாக்கப்படுகிறது? நான் நீதிமான் தானே பிரதர். இவ்வளவு சூழ்நிலை இருக்கா? இவ்வளவு சூழ்நிலையிலையும் நான் ஏன் உங்களை கணிதரும் திராட்சை செடின்னு சொல்றேன் தெரியுமா? இவ்வளவு உங்களை சும்மா என்கரேஜுக்கு சொல்லல பிரதர், ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்கு சொல்லல பிரதர். இவ்வளவு சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள்ள வாடாம வதங்காம நிக்கிறீங்க பாருங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க கணிதரும் திராட்சை செடியாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்நேரம் நீங்க வாடி வதங்கி போயிருந்தீங்கன்னா வெளியே தூக்கி போட்டுருப்பார். இது தேராது, இந்த செடி என்ன செய்யாது, தேராது. நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலைகள் வழியா நீங்க போறீங்கன்னா கர்த்தர் உங்களை தெரிவு செய்திருக்கிறார். அவர் கரத்தில் எடுத்துட்டாரு, நிச்சயமாய் உங்களை கனி கொடுக்க வைத்து விடுவா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ அந்த செடிகள்லாம் தெரிஞ்சிருச்சா, எது நற்குல திராட்சை செடின்னு தெரிஞ்சிருச்சா? அதை ஃபுல்லாக எடுத்து நட்டுட்டாங்களா? அடுத்து என்ன வாசிங்க பார்க்கலாம். அது நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, செடிகள் எல்லாம் நட்டுட்டு ஒரு பெரிய காவர் கோபுரம் வைப்பாங்க. வாட்ச் டவர் ஒன்று என்ன செய்வாங்கன்னா வைப்பாங்க. எதுக்குன்னா தூரத்தில் இருந்து ஒரு பக்கம் காம்பவுண்டு சுவர் இருக்கு, அது இருந்தா கூட இன்னொரு பக்கம் ஒரு வாட்ச் டவர் ஒன்று வைப்பாங்க. வாட்ச் டவர் வைத்து மேலே இருந்து ஒரு ஆள் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. தூரத்துல இருந்து யாராவது திருடர்கள் வர்றாங்களா, நரிகள் வருகிறதா, இந்த தோட்டத்தை கெடுக்கிற காரியங்கள் ஏதாவது வருகிறதா அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எப்போதும் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கிறது. ஒரு நாளும் பயப்படாதீங்க. இந்த பேண்டமிக்ல அநேகம் பேர் என்ன செய்யறாங்கன்னா பயப்படுறாங்க. இல்ல, ரொம்ப ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது வந்துருமோ, நிறைய பேர் சபைக்கே வர்றதில்லை. நல்ல கவனிங்க பிரதர், நீங்க சபைக்கு வெளியே இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு அல்ல, சபைக்கு உள்ள இருக்கிறதா உங்களுக்கு பாதுகாப்பு. சரீரத்துக்கு வெளியே இருக்கிறது பாதுகாப்பு அல்ல, எங்க இருக்கிறதா பாதுகாப்பு? சரீரத்துக்கு உள்ள இருக்கிறது தான் பாதுகாப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய காவல் உண்டு பிரதர். நாம் ஒருவருக்கு ஒருவர் மரணத்தை பரிமாறிக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, நாம் ஒருவருக்கொருவர் ஜீவனை பரிமாறிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா.
நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மரணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது இல்லை. நம்ம எதைத்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? ஜீவனை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தயவு செய்து ஒருவேளை இதை ஆன்லைனில் பார்க்குறவங்க யாராவது வயது முதிர்ந்தவங்க அப்படின்னா சட்டத்திற்கு உட்பட்டு வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் வாலிபர்களாக இருந்தோம் இதெல்லாம் எங்கெங்கோ போகிறோம் ஆனால் சர்ச்சுக்கு வராமல் மறுக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு திருத்தி கொள்ளுங்க. நீங்கள் கற்சுவருக்கு அடைக்கப்பட்ட வேலிக்கு வெளியே இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பல்ல. எங்க இருக்கிறது தான் பாதுகாப்பாக இருக்கிறது? வேலிக்கு உள்ள இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு காவல் உண்டு. கர்த்தர் உங்க கூட இருக்கார். சுத்தி வேலி அடைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க போறது இல்லை. அதே இடத்துல ஒரு காவற் கோபுரத்தை நட்டு அதுல நிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. யோசேப்போட கூட யார் இருந்ததா? கர்த்தர் இருந்ததுக்காக எல்லாமே சரியாயிடுச்சா? உடனே எகிப்துல இருந்து வெளியே வந்து, அடிமையிலிருந்து வெளியே வந்து எல்லாமே உடனே சரியாயிடுச்சு? உடனே சரியாகல. சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கு. அப்ப கர்த்தர் கூட இருக்கிறதுனால என்ன? அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கிறது ஒவ்வொன்றா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவன் மேல ஒரு செக்யூரிட்டி இருக்கு, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர்? அவனுக்கு ஏதாவது தீங்கு செய்ய மனிதர்கள் நினைக்கலாம், ஆனால் ஒரு நாளும் அவன் மேல கை போடுகிறதுக்கு அதிகாரம் கிடையாது. இல்ல, கர்த்தர் அவனோட இருந்தார். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவு தூரம் நடத்தி வந்தவர். நற்குல திராட்சை செடியாய் மேடான இடத்துக்கு கொண்டு வந்து உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உங்களுடைய அஸ்திவார கற்களை எல்லாம் எடுத்து அதன் வேர்கள் விரிந்து பரவுவதற்கு ஏதுவா அதனுடைய அஸ்திவார கற்களை எல்லாம் எடுத்து உங்களை நடத்தி கொண்டு வந்தவர் நிச்சயமாய் உங்களை பாதுகாக்கிறதற்கும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப அதுல கோபுரத்தை நட்டுட்டாங்களா? நட்டுட்டு அடுத்து என்ன செய்வாங்க? வாசிங்க பார்க்கலாம். அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. இப்ப திராட்சை பழங்கள் வரும் இல்லையா, அதை பிழிவதற்கு சில ஆலையை உண்டு பண்ணுவாங்க. ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்கும். அதில் திராட்சை பழங்களை போட்டு ஏறி என்ன செய்வாங்க? மிதிப்பாங்க. அது அப்படி கசக்கி பிழியப்படும். கீழே ரசம் வெளியே வரும் இல்லையா? இப்போ இந்த ஆலையை நாட்டுவாங்க. நீங்கள் கனிதரும் திராட்சை செடியாக இருக்கிறீங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையில் மன கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. மன கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய இருதயங்கள் சில நேரங்களில் கசக்கி பிழியப்பட்ட ஆகணும். கசக்கி சில சம்பவங்கள் உங்கள் இருதயங்களை கசக்கி என்ன செய்யணும்? பிழியணும். அப்படி எல்லா நேரமும் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில காலங்கள் வரைக்கும் அந்த சூழ்நிலைகள் இருந்துதான் ஆகும். அப்படி இருந்தா தான் உங்களுக்குள்ள இருந்து நவமான ரசம் வெளியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது வெளியே வரணும். அது வெளியே வரணும். சில சூழ்நிலைகள் இருக்கும். நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கிற போது மன கஷ்டமா இருக்கும். அப்படி இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த சூழ்நிலையே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நீங்க எதிர்பாருங்க. இனிமே அப்படிலாம் ஆயத்தம் பாருங்க. சில கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கா, அதுலேயே நினைச்சு தொய்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் இருக்கும். இதன் ஊடா நம்ம போகணும், பழகணும். அதன் ஊடா போய் நம்ம ஜெயிக்கணும். கண்ணீரின் பள்ளத்தாக்கை இருக்கக்கூடாது நினைக்காதீங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை என்னவாக மாற்றிக்கொள்கிறார்களா? களிப்பான நீர் ஊற்றா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு ஆளையை சந்திக்கவே கூடாது, என்னிடத்திலிருந்து ரசத்தை எடுக்கிற, பிழிந்து எடுக்கிற ஒரு ஆளையை நான் சந்திக்கவே கூடாது அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நிச்சயமா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்ன்றது கடந்த காலங்களில் இருந்திருந்தா அதிலேயே முங்கி இப்படி நடந்துருச்சே அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த சம்பவங்கள் நடந்தது உண்மைதான். காரணம் உங்களிடத்திலிருந்து நவமான ரசத்தை வெளியே கொண்டு வருவதற்கு. அவருக்கு தெரியும் எப்படி வெளியே கொண்டு வரணும். இப்போ திராட்சை ஆலையை நட்டுட்டாங்க. நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். அடுத்து என்ன செய்வாங்க? ஆறாவது யோவான் 15:2 வாசிங்க. யோவான் 15:2 வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்றதுனா என்னன்னா, கிளைகளை வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. திராட்சை கொடி வளர ஆரம்பிக்குது இல்லையா, அப்படியே விட மாட்டாங்க. அதனுடைய கிளைகள் நறுக்கப்படணும். நீங்க
மேடான இடங்களுக்கு வர்றீங்க, ஒரு சக்ஸஸான நிலைமைக்கு வர்றீங்க, உங்களை சுற்றி வேலி அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது, உங்களுடைய அஸ்திவார கற்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது, இப்போ கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு தான் தெரிஞ்சிருச்சு. சில சம்பவங்கள் உங்களை மன கஷ்டத்தை உண்டு பண்ணினாலும் கர்த்தர் உங்களை இருந்து நடத்துகிறார், பாதுகாக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்படியே நல்லா இருக்கணும், இனிமேல் எதுவுமே அப்படிலாம் கிடைக்காதீங்க. நிறைய கிளைகள் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். திராட்சை செடின்னு இருந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கீங்களா? பிரதர், சில நபர்கள் கூடவே இருக்கிறாங்க, சில கொடிகள் எப்போது பெர்மனண்ட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில நபர்கள் வாழ்க்கையில் அப்படி வர்றாங்க, வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல. ஏன் பிரதர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃபெல்லோஷிப் நீண்ட காலமாய் தொடர மாட்டேங்குது? வாழ்க்கை முழுவதுக்கு ஏன் வர மாட்டேங்குது? அப்படி வர்ற மாதிரி தெரியுது, கட்டாயிருது, வர்ற மாதிரி தெரியுது, கட்டாயிருது, வர்ற மாதிரி தெரியுது, கட்டாயிருது. சில கொடிகள் கொஞ்சம் காலம் இருக்கிற மாதிரி தெரியுது, கட்டாயிருது. பிரதர், நம்ம இவர் கூட நாட்கள் இருப்பார்னு நினைக்கிறோம், அப்போ தான் அவர் என்னவாகிறாரு? கட்டாயிடுறாரு. பிரதர், உண்மையை சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் சில தொழில்கள், சில தொழில் வாய்ப்புகள், சில கிளைகள், சில நபர்கள், சில ஊழிய வாய்ப்புகள் கட் பண்ணப்பட்டு தான் ஆகும். கட் பண்ணலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? எஸ்ஏ 5:6 வாசிங்க, 5:6 வாசிங்க. எஸ்ஏ புஸ்தகம் 5:6 வாசிங்க. அதை பாழாக்கி விடுவேன், அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும், அதன் கிளை நறுக்கப்படாம விட்டா என்ன ஆகும்? களை கொத்தி எடுக்கப்படாமலும், அதுல இருக்கிற கீழே இருக்கிற களைகள் கொத்தி எடுக்கப்படாம போனா என்ன ஆகும்? முச்செடியும் என்ன வருமா? இங்க முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். நல்ல கவனிங்க பிரதர், உங்க கிளைகள் வெட்டப்படலைனா அந்த கிளைகளே முள்ளுகளாய் மாறிவிடும். சொல்ற பார்த்துருக்கீங்களா? பிரதர், நல்லா தான் இருந்தா பிரதர், நல்லா இருப்பான்னு நிறைய நன்மை செஞ்சேன், இன்னைக்கு முள்ளா குத்துறான். ஏன் தெரியுமா? வெட்ட வேண்டிய நேரத்தில் வெட்டலைன்னு அர்த்தம். அல்ல, கர்த்தர் வெட்டுகிறதுக்கு நீங்க அனுமதிக்கலைன்னு அர்த்தம். அதெல்லாம் முடியாது, இந்த உறவு மட்டும் போயிடக்கூடாது. வெட்டணும் பிரதர், வெட்டிதான் ஆகணும். வெட்டலைன்னு சொன்னா அது முள்ளாய் நெருஞ்சிலாய் குத்த ஆரம்பிக்கும். நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. கர்த்தரை தவிர, கர்த்தருக்கு அடுத்து உங்கள் மனைவியை தவிர, பிள்ளைகளை தவிர உங்களோட நித்தியமாய் வருகிற உறவுன்னு எதுவும் கிடையாது. வெட்டி தான். அவர் வெட்டணும்னு நினச்சிட்டாருன்னா என்ன பண்ணிடுவார்? சில கொடிகளை விடலாம், சில கொடிகள் உங்களோட இருக்கட்டும்னு விடலாம். அது முள்ளா மாறாதுன்னு அவருக்கு தெரியும். முள்ளா மாறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெட்டிடுவார். வெட்டும்போது ரொம்ப கஷ்டப்படாதீங்க, அல்லது வெட்டக்கூடாதுன்னு ரொம்ப போராடாதீங்க. போராடுனீங்கன்னு வச்சுக்கிறீங்க, நாள் ஆக ஆக அது என்னவா மாறிடும்? முள்ளா மாறிடும். பிறகு பெரிய பிரச்சனை. இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குன்னு சொன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை கனிதரும் திராட்சை செடியாக பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்க, எத்தனை இடத்துல வெட்டினா தெரியுமா? எத்தனை இடத்துல வெட்டினா தெரியுமா? தகப்பன்கிற கிளையை வெட்டுறாரு. ரூபன் மூத்த அண்ணே, ரொம்ப ரொம்ப சேஃபான ஆள் யோசேப்புக்கு, கரெக்டாக வெட்டி விடுறாரு, கரெக்டாக வெட்டுறாரு. அடுத்த செஷனில் பார்ப்போம். கரெக்டாக வெட்டுறாரு. போத்திபாரை கரெக்டாக வெட்டுறாரு. கூடவே அங்கே இருந்து அவன் பாருங்க, ஒருத்தன் பானபாத்திரக்காரன், அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சார், கரெக்டாக வெட்டினாரு. வெட்டணும் பிரதர், வெட்டப்படாமல், கிளை வெட்டப்படாமல் கனி கொடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன இந்த சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா பொறுத்து கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்க, தேவனுக்குள்ள உண்மையா இருங்க, அவர் உங்களை வைத்திருக்கிற அந்த கர்ச்சுவருக்குள்ள உண்மையா இருங்க. நிச்சயமாய் ஒரு நாள் அவர் உங்களை கனி கொடுக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். எழுந்து நிற்போமா? எழுந்து